Welcome to TUTORFLICKS. Hi teachers, இன்னைக்கு ஓவர்ல வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபார்மேஷன் ஆஃப் எல்பிபி பார்த்துடலாம். இப்போ வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னா அது எப்படி இருக்கோ, அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்ன, அது எல்லாமே நமக்கு தெரியும். பட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு டைரெக்டாக வந்து மேக்ஸிமம் இசட் இல்லைனா மினிமைஸ் இசட் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சென்டென்ஸில் கொடுப்பாங்க, அதிலிருந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 2 மாடல் பார்த்துட்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடுமே இன்றைக்கி பார்த்துடலாம். அண்ட் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம் கேட்டிருந்தீங்கல்ல, அவங்களுக்குமே இது காமன் டாபிக் தான். ஸோ நான் 2 பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், இதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். UGTRB மட்டும் படிக்கிறவங்க இந்த பிளேலிஸ்ட் பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு போட்டிருப்பேன், அது வந்துட்டு அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி வந்துட்டு 1 யூனிட்டுக்கு தேவையான வீடியோஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதை நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறேன் யூனிட் 1க்கு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் எல்பிபி. P Limited produces sells the 2 different products under the name K and Q. ஓகே, ஸோ Pன்ற ஒரு லிமிட்டட் இருக்குது. அவங்க வந்துட்டு 2 பிராண்டில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? K and Q. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் பர் யூனிட் ஆன் திஸ் ப்ராடக்ட் இஸ் ₹50 and 40 ரெஸ்பெக்டிவ்லி. ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்தா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேமுக்கு உண்டானது, செகண்ட் நம்பர் வந்து செகண்ட் நம்பருக்கு உண்டானது. ஸோ கேல வந்துட்டு நமக்கு வந்துட்டு 50 ப்ராஃபிட்டும், க்யூவில் வந்துட்டு ₹40 ப்ராஃபிட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போத் ப்ராடக்ட் எம்ப்ளாய்ட் த சேம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் விச் ஹேஸ் அ ஃபிக்ஸ்டு டோட்டல் கெப்பாசிட்டி 50,000 man-hours. ஓகேவா? ஸோ 2 ப்ராடக்ட்டுமே ஒரே ப்ராசஸில் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் man-hours எவ்வளோ அப்படின்னா 50,000 நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆஸ் பர் த எஸ்டிமேட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் P Limited, there is a market demand for 8,000 units of K and 10,000 units of Q, which is the subject to overall demand. The product can be sold in many ways possible. It takes 3 hours to produce 1 unit of K and 2 hours to produce 1 unit of Q. Formulate the model of linear programming. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு கம்பெனியோட 2 பிராண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த 2 பிராண்டுக்கும் எவ்வளோ man-hours வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 2க்கும் எவ்வளோ மார்க்கெட் டிமாண்ட் இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த 2 ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த 2 ப்ராடக்ட் என்னங்கிறத நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைம் வந்துட்டு நமக்கு எவ்வளோ தேவைப்படுது. இப்போ வந்து கேன்ற ப்ராடக்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது? 3 hours தேவைப்படுது. அதே மாதிரி க்யூன்ற ப்ராடக்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படுது? 2 hours தேவைப்படுது பர் யூனிட். ஓகேவா? ஒரு யூனிட்டுக்கு இதுக்கு 3 hours-உம் இதுக்கு 2 hours-உம் தேவைப்படுது. மொத்தம் man-hours எவ்வளோ? 50,000 நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன நமக்கு கொடுத்துருக்குறாங்க? டீட்டெயிலிங் மார்க்கெட் டிமாண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மார்க்கெட் டிமாண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு 8,000 கொடுத்துருக்குறாங்க, செகண்ட் ப்ராடக்ட்டுக்கு 10,000 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஃபைனலாக என்ன கொடுத்துருக்குறாங்க? ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு 50, செகண்ட் ப்ராடக்ட்டுக்கு 40. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே பார்த்துருக்குறோம். ப்ராஃபிட்னால் நம்ம என்ன பண்ணணும்? அந்த இனிஷியலாக வர ப்ராப்ளமை மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ? 50 into x1. செகண்ட் ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ? 40 into x2. ஸோ 50x1 + 40x2 சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு இங்கே இருக்கிறது தான். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? 3x1 + 2x2 less than or equal to 50,000. ஏன் less than or equal to போடுறேன்? டோட்டல் man-hours வந்துட்டு 50,000 தான் கொடுத்துட்டாங்க. 50க்கு மேலே அப்போ நமக்கு இல்லை. ஸோ ஒன்லி 50,000 இருக்கலாம், இல்லை 50,000க்கு கம்மியாக இருக்கலாம். ஸோ less than or equal to போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் டிமாண்ட் பாருங்கள். x1க்கு 8,000, x2க்கு 10,000. அப்போ x1 less than or equal to 8,000, x2 less than or equal to 10,000. ஓகேவா? ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம இன்னொன்று என்ன சொல்லலாம்? x1 x2 greater than or equal to நம்மளோட நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எழுதிடலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? A company has 3 operational departments: weighing, processing, packing.
ஓகேவா? ஸோ நம்ம அப்படியே டேப்லர் காலம் போட ஆரம்பிச்சிடலாமா? ஒரு கம்பெனிக்கு 3 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, வேவிங், ப்ராசஸிங், பேக்கிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, அதில் 3 விதமான கிளாத்ஸ் வந்துட்டு நமக்கு ரெடி பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னா சூட்டிங், ஷர்ட்டிங், உல்லன்ஸ். ஓகேவா? ஸோ அதையும் எழுதியாச்சு. இப்போது ஷூட்டிங், ஷர்ட்டிங், உல்லன்ஸ் 3 வந்துட்டு இப்போ நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இது 3க்குமே வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. சூட்டிங்க்கு வந்துட்டு 2 rupees, ஷர்ட்டிங்க்கு 4, உல்லன்ஸ்க்கு 3. ஓகேவா? ஸோ நான் அதையும் எழுதிட்டேன். ப்ராஃபிட்டுன்னு தனியாக போட்டுட்டு ஷூட்டிங்க்கு 2, ஷர்ட்டிங்க்கு 4, உல்லன்ஸ்க்கு 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 1 meter of shooting requires 3 minutes in weaving, 3 minutes in processing, 1 minute in பேக்கிங். அதை எழுதிடலாமா? ஸோ இப்போ நமக்கு ஷூட்டிங் பண்ணுறதுக்கு வேவிங்கில் வந்துட்டு 3 minutes தேவைப்படுது, ப்ராசஸிங்கில் 2 minutes தேவைப்படுது, பேக்கிங்க்கு 1 minutes தேவைப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 1 meter ஆஃப் ஷர்ட்டிங்க்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா 4 minutes in weaving, 1 minute in processing and 3 minutes in packing. அதையும் எழுதியாச்சு. 4 minutes in weaving, 1 minute in processing, 3 minutes in packing. நெக்ஸ்ட்டு 1 meter of woolen requires 3 minutes in each department. ஸோ உல்லன்ஸ் பொறுத்தளவுக்கு 3லேயுமே வந்துட்டு 3 minutes தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு in a week total time run in each department is 60, 40, 80 hours. ஓகேவா? ஸோ ஒரு வாரத்தில் மொத்தமாக இந்த வேவிங் இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 60 hours ஒர்க் பண்ணுறாங்க, ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு 40 hours ஒர்க் பண்ணுறாங்க, பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் 80 hours ஒர்க் பண்ணுறாங்க. இதுலேருந்து நமக்கு மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட் கேட்டிருக்கிறாங்க. ஸோ போன ப்ராப்ளமில் ப்ராஃபிட் கீழே எழுதினீங்க, இங்கேயே வந்து அவைலபிலிட்டி வந்து எழுதியிருக்கிறீங்கன்னு கேட்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த ஷூட்டிங்கில் வேவிங், ப்ராசஸிங், பேக்கிங் இந்த 3க்கும் சேர்த்து தான் நமக்கு 2 rupees ப்ராஃபிட் வருது. அதே மாதிரி ஷூட்டிங், ஷர்ட்டிங், உல்லன் 3க்கும் சேர்த்து தான் அந்த வீவிங்க்கு நமக்கு வந்து 60 hours இருக்குது. அதனால தான் இந்த ஃபார்மேட்டை நம்ம எழுதியிருக்கிறோம். ஓகேவா? இந்த இன்டூ 60ங்கிறது என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு நமக்கு டைம் எல்லாமே எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா மினிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 3 minutes 2 minutesனு. இது வந்து ஹார்ஸில் இருக்குது. ஸோ மினிட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் 60 மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ போடலாமா? மேக்ஸிமம் இசட் என்ன வரும்? ப்ராஃபிட் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 2x1, 4x2, 3x3 போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ். இப்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வேவிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதலாம். 3x1 + 4x2 + 3x3 less than or equal to 60 × 60 3600. ஸோ 3600. நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங்க்கு எழுதலாமா? 2x1 + 1x2 + 3x3 equal to 4 × 6 24 less than or equal to 2400. Next packingக்கு x1 + 3x2 + 3x3 equal to 8 × 6 என்னது 48. ஸோ இதுக்கு என்ன வரும்? less than or equal to 4800. அப்போ இந்த x1, x2, x3ங்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆல்வேஸ் greater than or equal to 0. ஓகேவா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு சென்டென்ஸில் கொஷின் கொடுத்தாங்கன்னா நம்ம இதை ஃபார்முலேஷன் பண்ணணும். இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு புக்கில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 4-5 ப்ராப்ளம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எக்ஸாமில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் வரும் ஈஸியாக. ஓகேவா? சரி, இப்போ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் போகலாம். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் மீன்ஸ் இது 10 மார்க் கொஷின் மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் எப்பயுமே என்கிட்ட கேட்குற டவுட் என்ன, இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுத்தா எப்படி வந்துட்டு நாங்கள் சொல்யூஷன் எக்ஸாமில் டைம் பத்துமான்னு கேட்பீங்க. சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பொறுத்தளவில் நமக்கு பெருசாக ப்ராப்ளம் வந்து கேட்க மாட்டாங்க, அந்த மெத்தட்லேருந்து ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம் மாடலுக்காக எப்படின்னு பார்த்து அதோட மெத்தடு உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வச்சே சொல்லிடுறேன். அதுலேருந்து தான் உங்களுக்கு கொஷின் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது நீங்களே கிளியர் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம்னா என்ன அப்படின்னா, ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதோட இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனை வந்து நம்மளால் அஸ்யூம் பண்ண முடியும். அந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் வந்துட்டு நமக்கு மினிமைஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து மேக்ஸிமைஸ்க்கு சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க.
ஸோ இப்போ வந்துட்டு கண்டிப்பாக மேக்ஸிமைஸ் பண்ணணுமான்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் வந்துட்டு நமக்கு வந்து செலவை குறைச்சி கொடுங்கன்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு குறைச்சி தான் கொடுக்கணும். அந்த இடத்துல வந்து நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணி நான் அதிகம் பண்ணி தரேன்னு சொல்ல முடியாது. ஸோ ரியல் லைஃப்பில் பொறுத்த அளவுக்கு மினிமைசிங் இஸ் அக்செப்டிங். பட் நம்மளோட புக்கில் வந்துட்டு சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் இது கொடுக்கறதுனால நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சேஞ்ச் தான். மேக்ஸிமம் இசட்டுன்னு இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு ஒரு டேப்லர் காலம் போடுவோம், அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இங்கே வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவில் வரணும்னு சொல்லுவோம். இதே மினிமைஸில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வேல்யூஸ் எல்லாம் நெகட்டிவில் வரும்னு சொல்லுவோம். அந்த 2 சேஞ்ச் மட்டும்தான். ஸோ அதனால தான் நம்ம புக்கில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மினிமைஸில் கொடுத்தாலுமே நம்ம அந்த மைனஸ் மேக்ஸிமம் இசட் ஸ்டார் ஈக்குவல் டு மைனஸ் மினிமம் இசட்டுன்னு போடுவோம்ல, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மினிமம் இசட் கொடுத்தாங்க அப்படின்னா மைனஸால் சேஞ்ச் பண்ணி மேக்ஸிமம் இசட்டுன்னு ப்ராப்ளமாக மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இப்போ நமக்கு வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு அது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குதான்னு பார்க்கணும். ஓகேவா? மேக்ஸிமம் இசட்டில் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். செகண்ட் என்ன பண்ணணும், அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு இந்த ஆர்ஹெச்எஸ் இருக்குல்ல, பி வேல்யூ, அது எல்லாமே வந்துட்டு நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்குதான்னு பார்க்கணும். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு இடத்துல பியோட வேல்யூ நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹோல் கன்ஸ்ட்ரெயினுமே நம்ம என்ன பண்ணணும், -1 மல்டிப்ளை பண்ணி பாசிட்டிவ்க்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்ஈக்வாலிட்டியிலிருந்து நம்ம ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணணும். இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூன்னு இருக்குது அப்படின்னா நம்மளோட ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணணும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூன்னு இருந்ததுன்னா சர்ப்ளஸ் வேரியபிள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நம்ம வந்து அதை ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் அதுக்கு வந்துட்டு அப்போதைக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ 4x1 + 5x2 + s1 = 17 இருக்குதுன்னு வைங்க. இதில் இந்த டெசிஷன் வேரியபிள் இருக்கு இல்லையா, x1 x2, இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இதற்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்போ s1 = 17 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு s1 s2 s3 எத்தனை ஈக்குவேஷன் இருக்குதோ அத்தனை ஈக்குவேஷன்லையும் x1 x2 x3க்கெல்லாம் வந்துட்டு 0 போட்டுட்டு அந்த எஸ் வேல்யூஸ் நம்ம எழுதுவோம் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா ZJ - CJவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ வந்து 0 அல்லது பாசிட்டிவில் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா s1 s2 s3, இதுதான் வந்துட்டு இதோட ஆப்டிமம் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். இன்கேஸ் அதில் ஏதாச்சும் ஒன்று நெகட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் வந்து பண்ணணும். இது ப்ராப்ளமாக பார்க்கும்போது தான் ஈஸியாக புரியும். இப்போ ப்ராப்ளமாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு மேக்ஸிமைஸ் யூஸ் பண்ணி நமக்கு தான் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க. இங்கே எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ நம்ம எதையுமே -1 மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து ஈக்குவல் டுவாக மாற்றுறக்கு இங்கே எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்குது. ஸோ வந்து ஸ்லாக் வேரியபிள்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம், s1 s2 s3ன்னு. அப்போ இதை ஆட் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும், 0s1 + 0s2 + 0s3 நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? அதை நான் வந்து இங்கே எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா இதில் அந்த x1 x2ங்கிறது டெசிஷன் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் இந்த x1 x2 வந்து நான் பேசிக்காக எடுத்துப்போம், s1 s2 s3 பேசிக் வேரியபிள்ஸ்னு எடுத்துப்போம். நான் பேசிக்னால் என்ன, அதுக்கு நம்ம 0 போடணும். இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்லேயும் x1 x2க்கு நம்ம 0 போட்டோம்னா என்ன கிடைக்கும், s1 = 50, s2 = 100, s3 = 90. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளோட சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போடணும். சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட கொஸ்டினில் நமக்கு இருக்கிற அந்த பேசிக் வேரியபிள்ஸில் எழுதுங்க. x1 இருக்குது, x2 இருக்குது, s1 இருக்குது, s2 இருக்குது, s3 இருக்குது. நமக்கு இந்த மொத்தமாக 5 வேரியபிள்ஸ் தானே இருக்குது. அந்த 5ஐயும் எழுதியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுக்கு லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுறோம், b வேல்யூஸ். ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூஸ். இதை நீங்கள் இங்கேயும் எழுதலாம், இங்கேயும் எழுதலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து முன்னாடி எழுதிட்டேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்லாக் வேரியபிள்ஸ் எழுதுகிறோம். ஸ்லாக் வேரியபிள்ஸ் என்னென்ன, s1 s2 s3. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்லாக் வேரியபிள், அது என்னது, s1க்கு 0, s2க்கு 0, s3க்கு 0. மேலே என்ன பண்ணுங்க அப்படின்னா
இப்போ x1ஓட கோஎஃபிஷியன்ட் நம்மளோட கொஸ்டின்லேருந்து எழுதுகிறோம் ஓகேவா மேக்ஸிமம் இசட்லேருந்து x1ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன 4 அதை வந்து x1க்கு நேராக எழுதுங்க x2க்கு 10 S1க்கு 0 S2க்கு 0 S3க்கு 0 அதையும் எழுதியாச்சு ஓகேவா ஸோ இதுதான் நம்மளோட சிம்ப்ளெக்ஸ் டேபிள்னு சொல்லுவோம் ஓகேவா கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க இது புரிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் முடிஞ்சிடுச்சு ஃபஸ்ட் என்ன எழுதணும் நமக்கு கொடுத்துருக்கிற பேசிக் வேரியபிள்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க x1 x2 s1 s2 s3 எழுதியாச்சு பக்கத்தில் என்ன பண்ணுறோம் பியோட வேல்யூ போடுறோம் அதுக்கு முன்னாடி ஸ்லாக் வேரியபிள்ஸ் s1 s2 s3 சர்ப்ளஸ் வேரியபிள் இருந்தாலும் அதோட வேல்யூவும் நம்ம எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன எழுதணும் இந்த ஸ்லாக் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் ஓகேவா ஸோ s1 s2 s3க்கு நம்ம என்ன கோஎஃபிஷியன்ட் இங்கே எடுப்போம் 0 தான் எடுப்போம் அதை வந்து போட்டாச்சு x1க்கு மேலே நேராக என்ன பண்ணணும் இந்த நம்மளோட கொஷினில் இருக்கிற x1ஓட கோஎஃபிஷியன்ட் x2 கோஎஃபிஷியன்ட் அந்த மாதிரி இதோட கோஎஃபிஷியன்ட் எல்லாமே மேலே எழுதியாச்சு ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஒவ்வொரு ஈக்குவேஷனாக நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் x1க்கு கோஎஃபிஷியன்ட் என்னது 2 x2க்கு கோஎஃபிஷியன்ட் என்ன ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 1 s1க்கு 1 ஓகேவா பேலன்ஸ் எல்லாம் s2 s3 கிடையாது ஸோ 0 போட்டுக்கிறோம் ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு வேரியபிள் என்னது 50 ஓகேவா அதை எழுதியாச்சு அதே மாதிரி s2க்கு எழுதலாமா ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் x1 x2 வேல்யூ என்னது 2ம் 5ம் ஸோ 2 5 எழுதியாச்சு ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் s1ம் s3யும் 0 வந்துடும் s2 மட்டும்தான் இருக்குது அதுக்கு கோஎஃபிஷியன்ட் நம்ம இங்கே 1 போட்டுக்கலாம் அதே மாதிரி அதோட b வேல்யூ நமக்கு என்னது ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ 100 அதை போட்டாச்சு s2க்கு கோஎஃபிஷியன்ட் 0 நம்ம முன்னாடியே போட்டோம் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனுக்கு x1ஓட கோஎஃபிஷியன்ட் 2 x2ஓட கோஎஃபிஷியன்ட் 3 s1 s2 வராது தேர்ட் ஈக்குவேஷனில் s3 மட்டும்தான் இருக்குது ஸோ அதுக்கு வந்து 1 ஸோ நம்ம இங்கே எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா s1 s2 s3க்கு இங்கே இருக்கிற வேல்யூஸ் பார்க்கணும் நம்மளோட சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எழுதணும் s1 s2 s3க்கு ஓகேவா இங்கே இந்த டேபிள் எழுதுகிறோம்ல இங்கே தான் வந்துட்டு இந்த மேக்ஸிமம் இசட்டோடது எழுதணும் ஓகேவா ஸோ இந்த அவுட்டர் லேயரில் இங்கே எழுதுறதும் மேக்ஸிமம் இசட்டில் இருக்கிற வேல்யூஸ் எழுதணும் இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லேருந்து எழுதணும் ஓகேவா ஸோ நம்மளோட டேபிள் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இசட்ஜே வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இசட்ஜேனா என்ன அப்படின்னா இப்போது இந்த ஸ்லாக் வேரியபிளுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ஸ் இருக்குதா இந்த கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த x1ஓட ஃபஸ்ட் வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 0 × 2 என்ன வரும் 0 ப்ளஸ் இந்த செகண்ட் கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 0 × 2 0 அதே மாதிரி இங்கே தேர்டு ஓகேவா ஃபஸ்ட்டு x1க்கும் இந்த இதையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் இங்கே என்ன வரும் 0 அடுத்தது இதுக்கு கீழே எழுதும்போது என்ன பண்ணணும் 0 × 1 0 × 5 0 × 3 அதை ஆட் பண்ணி எழுதணும் அடுத்தது இங்கே s1க்கு வரும்போது என்ன பண்ணணும் 0 × 1 0 × 0 0 × 0 இதை ஆட் பண்ணி எழுதணும் ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் போடும்போது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு எப்பயுமே நமக்கு வந்துட்டு இந்த இசட்ஜேயோட வேல்யூ எல்லாமே 0 தான் வரும் ஏன்னா இங்கே 3மே 0 இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே 0 தான் வரும் ஓகேவா சிஜேங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட கொஸ்டின் இந்த x1 x2 s1 s2 s3க்கு நம்ம வேல்யூஸ் எழுதியிருக்கோம் இல்லையா அந்த மேக்ஸிமம் இசட்டில் கொஸ்டினில் அதுதான் வந்து சிஜேவோட வேல்யூ இசட்ஜேங்கிறது என்ன இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக் வேரியபிள்ஸ்க்கு இப்போ x1 எடுத்தோம் அப்படின்னா இதோட ஃபஸ்ட் எலமெண்ட் இதோட ஃபஸ்ட் எலமெண்ட் இதோட செகண்ட் எலமெண்ட் இதோட செகண்ட் எலமெண்ட் இதோட தேர்ட் எலமெண்ட் இதோட தேர்ட் எலமெண்ட் அது மூணையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி வர ஆன்சர் எழுதணும் ஓகேவா ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இசட்ஜேன்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இப்போது இங்கே 3மே 0 இருக்கிறதுனால இங்கே எல்லாமே நமக்கு வந்து 0 தான் வரும் இதுன்னு எதை மல்டிப்ளை பண்ணாலுமே நமக்கு 0 கூட மல்டிப்ளை பண்ணல என்ன தான் வரும் 0 தான் வரும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இசட்ஜே மைனஸ் சிஜேவோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும் அதுதானே நம்மளோட மெத்தட் மேலே என்ன பார்த்தோம்
zj minus cj ஓட வேல்யூ greater than or equal to 0 வருதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே zj ஓட வேல்யூ என்னது 0, இங்கே cj ஓட வேல்யூ என்னது 4, 0 minus 4 என்னது minus 4, இங்கே 0 இருக்குது, இங்கே 10 இருக்குது, 0 minus 10 நமக்கு என்ன வரும் minus 10, இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது, ஸோ 0, இங்கே 0, இங்கே 0, இங்கே 0, இங்கே 0, ஸோ இதெல்லாம் 0 வந்துடுச்சு. இப்போது நமக்கு இங்கே எல்லாமே வந்துட்டு 0வாவோ இல்லை பாசிட்டிவாவோ வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே மேலே கண்டுபிடிச்சோம் இல்லையா, s1 = 50, s2 = 100, s3 = 90, இதுதான் வந்து நம்மளோட ஆப்டிமம் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். பட் இங்கே வந்து நெகட்டிவில் வந்திருக்கிறதுனால இது வந்து நம்மளோட ஆப்டிமம் சொல்யூஷன் கிடையாது. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நம்மளோட என்டரிங் வேரியபிளும் லீவிங் வேரியபிளும் கண்டுபிடிக்கணும். ஸோ என்டரிங் வேரியபிள்னால் என்னென்னா, இப்போது இங்கே நமக்கு வந்துட்டு மைனஸில் நமக்கு இப்போ 2 வேல்யூஸ் இருக்குது. இந்த மைனஸில் கிடச்சிருக்கிற வேல்யூஸில், அந்த நெகட்டிவ் வேல்யூஸில் மோஸ்ட் நெகட்டிவ் எதுன்னு பார்க்கணும். இப்போ -4 பெருசா -10 பெருசா? -10 தானே பெருசு, ஸோ அதுதானே மோஸ்ட் நெகட்டிவ். ஸோ நம்ம இதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட என்டரிங் வேரியபிள். ஓகேவா? இங்கே -10 தானே மோஸ்ட் நெகட்டிவ், ஸோ இதுதான் நம்மளோட என்டரிங் வேரியபிள். அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த -10 எந்த காலமில் இருக்குது, x2ஓட காலமில் இருக்குது இல்லையா? இப்போ -10 தான் மோஸ்ட் நெகட்டிவ் வேரியபிள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த -10 எந்த காலமில் இருக்குது, x2ஓட காலமில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட இந்த b வேல்யூ இருக்குது இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ, இதையும் நம்மளோட x2வையும் டிவைட் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே 50 இருக்குது, இங்கே 1 இருக்குது, டிவைட் பண்ணால் 50. இங்கே 100 இருக்குது, இங்கே 5 இருக்குது, டிவைட் பண்ணால் நமக்கு என்னது 20. இங்கே 90 இருக்குது, இங்கே 3 இருக்குது, டிவைட் பண்ணால் 30. இதுதான் நம்மளோட ரேஷியோ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இதில் மோஸ்ட் நெகட்டிவ் எதுன்னு பார்த்துருக்குறோம். அந்த காலமுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவில் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வேல்யூவையும் டிவைட் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரேஷியோவில் நான் நெகட்டிவ் லீஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ இங்கே வந்துட்டு 3மே பாசிட்டிவாக தான் இருக்குது. இதில் லீஸ்ட் நம்பர் என்னது 20. இன்கேஸ் இப்போ -20, 20, 30 இப்படி கிடச்சிருந்தாலுமே இந்த நெகட்டிவ் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டில் இந்த பாசிட்டிவில் எது சின்ன வேல்யூன்னு பார்க்கணும், அதை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே 50, 20, 30 இருக்குது. ஸோ 20 தான் நமக்கு என்னது லீஸ்ட் வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த -10ஓட காலமாக செலக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே 20 தானே லீஸ்ட் நம்பர், இதோட ரோவை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதில் இப்போ இந்த s2 இருக்கு இல்லையா, அந்த ரோவை தானே நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லீவிங் வேரியபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த s2வை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த எந்த காலம் செலக்ட் பண்ணியிருக்கிறோம், x2 காலம் தானே செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ x2க்கு பதிலாக நம்ம x2 போடுவோம். ஓகேவா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரிப்பீட்டடாக பாருங்கள். ஓகேவா? இப்போது நம்ம -10 வச்சு இந்த காலம் வந்து நோட் பண்ணியிருக்கிறோம். இங்கே லீஸ்ட் வேரியபிள் வச்சு இந்த ரோ வந்து நோட்டீஸ் பண்ணிட்டோம். இப்போது இந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா 5, இதுதான் நம்மளோட பிவோட்டல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் நம்மளோட பிவோட்டல் வேரியபிள். இந்த ரோ வந்துட்டு கீ ரோ, இந்த காலம் வந்துட்டு கீ காலம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்னது நம்மளோட இந்த ரோவோட பேர் என்னது, இந்த ரோவோட பேர் வந்துட்டு பிவோட் ரோன்னு சொல்லுவாங்க, கீ ரோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த காலம் வந்து பிவோட்டல் காலம் ஆர் கீ காலம்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் அந்த 5வை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிவோட்டல் வேரியபிள் ஆர் கீ வேரியபிள். ஓகேவா?
ஸோ இந்த ரெண்டு பேரில் எந்த பேர் வேணாலும் சொல்லுவாங்க. ஸோ கொஷினில் எது இருக்குதுங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 5 இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு 1 ஆகணும். ஓகேவா? இங்கே இருக்கிற பேலன்ஸ் எலமெண்ட்டெல்லாம் நமக்கு 0 ஆகணும். இப்போ இது வந்துட்டு 1 ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பரை அதே நம்பரால் டிவைட் பண்ணால் நமக்கு 1 ஆயிரும். ஸோ இந்த மொத்த ரோவையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5ஆல் டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி அந்த டேபிளர் காலம்க்கு எடுத்தாச்சு. இது வந்து ஐட்ரேஷன் 2. இங்கே என்னென்ன டிஃப்ரென்ஸ் பண்ணணும்னு மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நம்ம அந்த S2வை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த X2வை இங்கே போடணும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. ஸோ இங்கே S2க்கு பதிலாக X2 போட்டாச்சு. அப்போ இங்கே S1க்கும் S3க்கும் கோஎஃபிஷியன்ட் 0 தான் இருக்கும். பட் நம்ம ப்ராப்ளம் படி X2வோட கோஎஃபிஷியன்ட் என்னது 10. அப்போ இங்கே X2க்கு நம்ம என்ன தான் போடணும், 10 தான் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள். நான் என்ன சொன்னேன், இந்த X2வில் இது வந்துட்டு 1 வரணும், பேலன்ஸ் 2 0 வரணும்னு சொன்னேன். ஸோ இப்போ இது வந்துட்டு நமக்கு 5ன்னு இருக்குது. ஸோ இந்த மொத்த ரோவையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணால் என்ன ஆகும், 100 டிவைடட் பை 5 20. இங்கே 2 டிவைடட் பை 5 வரும், இது 1 ஆகிடும். அதே 2 டிவைடட் பை 5 1 போட்டாச்சு. 0 டிவைடட் பை 5 0 தான். 1 டிவைடட் பை 5 1/5 நம்ம போட்டாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ இங்கே நம்ம 1 கொண்டு வந்தாச்சு. இங்கேயும் 0 கொண்டு வரணும். அப்போது நம்ம மேட்ரிக்ஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே தான். இப்போ மேட்ரிக்ஸில் வந்துட்டு 1 0 0 2 0 0 அப்படி இருந்துச்சுன்னா இதை வந்துட்டு நம்ம 0 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 2R1 போடுவோம். அதாவது ஃபஸ்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது கூட மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், 0 கிடச்சிரும். அதே மெத்தடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது எனக்கு இங்கே என்ன இருக்குது, செகண்டில் 1 வந்துருச்சு. ஓகேவா? இங்கேயும் என்ன தான் இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் டேரெக்டாக மைனஸ் பண்ணாலே நமக்கு என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். நான் இந்த நியூ ரோ வேணால் எழுதிடலாம். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இங்கே 20 2/5 1 0 1/5 0 இருக்குது இல்லையா. ஸோ இப்போது இதை டேரெக்டாக மைனஸ் பண்ணாலே நமக்கு என்ன வந்துடும், 1 - 1 இங்கே 0 ஆகிடும். அப்போ பேலன்ஸ் எலமெண்ட் எப்படி ஆகும், நமக்கு 50 - 20 இங்கே என்ன வரும், 30 வரும். அடுத்தது 2 - 2/5 என்ன வரும், எல்சிஎம் எடுத்தோம்னா 8/5 வரும். 1 - 0 1 தான் வரும். அடுத்தது என்ன வரும், 0 - 1/5 என்ன வரும், -1/5 வரும். அதை தான் மேலே எழுதியிருக்கிறேன். ஓகேவா? அடுத்தது தேர்ட் ரோக்கும் அதே மாதிரி தான். இப்போ இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ இந்த செகண்ட் ரோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதிலிருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு இங்கே 0 கிடச்சிருமா. செகண்ட் ரோவில் இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. ஸோ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், 0 கிடச்சிரும். நமக்கு அதுதானே வேணும், இதையும் 0 பண்ணணும், இதையும் 0 பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே 20 இருக்குது. 20 × 3 என்ன வரும், 60 வரும். 90ல் 60 போச்சுன்னா எவ்வளோ, 30. அதை எழுதியாச்சு. அதே மாதிரி 2/5 இருக்குது. 2/5 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், 6/5 வரும். 6/5 2லேருந்து மைனஸ் பண்ணால் என்ன வரும், 2 - 6/5 என்ன வரும், 5 2s are 10 10 - 6/5 = 4/5 கிடைக்கும். இங்கே 4/5 எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன ஆயிரும், 3 - 3 0 ஆகிடும். இங்கே 0 தான் இருக்குது. ஸோ 0 - 0 0. இங்கே 1/5 இருக்குது. 1/5 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3/5. 0 - 3/5 என்ன கிடைக்கும், -3/5 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தேர்ட் ரோவையும் எழுதியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே ப்ராசஸ் தான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ZJ கண்டுபிடிக்கிறோம். ZJ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட், இந்த X1ல் ஃபஸ்ட் எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 0 × 8/5 0 வரும். ப்ளஸ் இங்கே செகண்ட் எலமெண்ட், இங்கே செகண்ட் எலமெண்ட் 10 × 2/5 என்ன வரும், 10 × 2/5 நமக்கு என்ன வரும், 4 வருமா. ஸோ 0 + 4. அடுத்தது இங்கே 3 தேர்ட் எலமெண்ட், இங்கே தேர்ட் எலமெண்ட் 0 × 0 0 தான்.
அப்போ 0 + 4 + 0 என்ன வரும் 4 வரும் இங்கே ஓகேவா கொஞ்சம் டீப்பாக நீங்கள் எழுதி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேவா இங்கே 4 கிடச்சாச்சு அடுத்தது இந்த ரோக்கு பார்க்கலாமா 0 × 0 0 + 10 × 1 10 அடுத்தது 0 × 0 0 அப்போ இங்கே என்ன தான் வரும் 10 வரும் நெக்ஸ்ட்டு 0 × 1 0 10 × 0 0 0 × 0 0 அப்போ இங்கே மூணுமே 0 தான் அடுத்தது S2 பார்க்கலாமா 0 × -1/5 0 10 × 1/5 என்ன வரும் 2 + 0 × -3/5 0 அப்போ இங்கே 2 வரும் அதே மாதிரி லாஸ்ட்டுக்கும் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 0 கிடைக்குது ஓகேவா இப்போ ZJ - CJ கண்டுபிடிக்கலாமா 4 - 4 என்ன வரும் 0 10 - 10 என்ன வரும் 0 0 - 0 என்ன வரும் நமக்கு 0 தான் வரும் நெக்ஸ்ட்டு 2 - 0 என்ன வரும் 2 வரும் ஏன்னா ZJ - CJ தானே கண்டுபிடிக்கிறோம் ZJலேருந்து தான் CJவை மைனஸ் பண்ண போகிறோம் 2 - 2 என்ன வரும் சாரி 2 - 0 2 0 - 0 0 இப்போ ஃபைனலாக பாருங்கள் எல்லாமே 0வாக இருக்குது இல்லைன்னா பாசிட்டிவில் இருக்குது அதாவது greater than or equal to 0ல் வந்துடுச்சு ஸோ இப்படி வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதோட நிறுத்திக்கலாம் இன்கேஸ் இங்கேயும் மைனஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எகெயின் என்ன பண்ணணும் இங்கே ஃபைன் பண்ண மாதிரியே அந்த மோஸ்ட் நெகட்டிவ் எதுன்னு பார்க்கணும் இங்கே அந்த நம்பரால் டிவைட் பண்ணிவிட்டு ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு லீஸ்ட் நம்பர் பார்த்து இதே மாதிரி இந்த ரோ காலம் கீ காலம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஐட்ரேஷன் மெத்தடு திருப்பியும் பண்ணணும் ஓகேவா பட் நமக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் எல்லாம் கேட்க மாட்டாங்க தீரமாக தான் கேட்பாங்க ஓகேவா ஸோ இப்போ இங்கே எனக்கு என்ன கிடச்சிருச்சு எல்லாமே பாசிட்டிவ் இல்லைனா 0ங்கிற வேல்யூ கிடச்சிருச்சு ஓகேவா ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு என்னது இதுதான் வந்துட்டு நம்மளோட ஆப்டிமல் சொல்யூஷன் ஸோ இப்போ மேக்ஸ் Z = 4x1 + 10x2ங்கிறது நம்மளோட கொஸ்டின் இல்லையா இதில் x1 x2 வேல்யூ நம்ம எங்கே எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட பேசிஸில் எடுக்கணும் பேசிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட இந்த ஸ்லாக் வேரியபிள் போடுற இடம் இருக்குது இல்லையா இங்கே தான் எடுக்கணும் இங்கே S1 இருக்குது x2 இருக்குது S3 இருக்குது x1 இருந்துச்சு அப்படின்னா அதோட கோஎஃபிஷியன்ட் நம்ம எழுதலாம் இங்கே x1 இல்லை இல்லையா ஸோ x1க்கு வந்து நம்மளோட ப்ராப்ளமில் வேல்யூ 0 x2க்கு இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது 10 இருக்குது ஸோ அதுக்கு மட்டும் நம்ம வந்துட்டு வேல்யூ போட்டுக்க போகிறோம் ஓகேவா கொஸ்டின் வந்துட்டு 4x1 + 10x2 சாரி இந்த வேல்யூ பார்க்கணும் நம்மளோட b வேல்யூ பார்க்கணும் கோஎஃபிஷியன்ட்னு மாற்றி சொல்லிட்டேன் சாரி இங்கே நமக்கு x1க்கு என்ன ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ இருக்குது சாரி S1க்கு 30 இருக்குது S3க்கு 30 இருக்குது இன்கேஸ் நமக்கு வந்துட்டு இன்னொரு ஐட்ரேஷன் போயிடுச்சு இங்கே வந்து எகெயின் நெகட்டிவ் வந்து நம்ம இன்னொரு ஐட்ரேஷன் போயிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதில் S1ஐயோ S3யோ கேன்சல் பண்ணிவிட்டு x1 வந்து நம்ம என்டர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும் பட் இங்கே ஒரு ஐட்ரேஷனில் முடிஞ்சிருச்சு இப்போ x2க்கு மட்டும்தான் நமக்கு வந்துட்டு வேல்யூ இருக்குது இங்கே x1க்கு வேல்யூ கிடையாது x2க்கு நமக்கு என்ன வேல்யூ இருக்குது இங்கே b வேல்யூ 20 இருக்குது ஸோ x1 = 0 x2 = 20ன்னு எடுத்துக்க போகிறோம் ஓகேவா நம்மளோட கொஸ்டின் என்ன மேக்ஸிமம் Z = 4x1 + 10x2 x1க்கு 0 போட்டாச்சு x2க்கு 20 போட்டாச்சு ஓகேவா நம்மளோட b வேல்யூ போடணும் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 200 கிடைக்குது இதுதான் இதோட மேக்ஸிமம் வேல்யூ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பொறுத்தளவுக்கு நம்மளோட அந்த பிவோட்டல் எலமெண்ட் இருக்கு இல்லையா கீ எலமெண்ட்டுன்னு சொல்லி இந்த இன்டர்செக்ட் பண்ணுற வேல்யூ இருக்குது இல்லையா இது வந்து எப்பயுமே என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக தான் இருக்கும் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் ஓகேவா இந்த மாதிரி டைரக்ட் 1 மார்க்ஸ் ஏதாவது கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ ப்ராப்ளம் புரிஞ்சிருச்சா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த டேபிள் வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும் ஃபார்ம் பண்ணிவிட்டு ZJ - CJ வேல்யூ கண்டுபிடிக்கணும் அது நெகட்டிவாக வந்துருச்சுன்னா அதில் மோஸ்ட் நெகட்டிவ் எதுன்னு பார்க்கணும் அதே மாதிரி மோஸ்ட் நெகட்டிவ் அந்த காலமை மார்க் பண்ணி அதை வந்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவில் டிவைட் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம் அந்த ரேஷியோவில் மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ எதுன்னு பார்க்குறோம் அந்த ரோவையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணி அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த கீ பாயிண்ட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் 1 ஆக்கணும் பேலன்ஸ் 2 0 ஆக்கணும் ஸோ அந்த ப்ராசஸை பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்
எந்த ரோவுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த கீ ரோவாக எடுக்கிறோமோ அந்த ஸ்லாக் வேரியபிளை கட் பண்ணிவிட்டு எந்த காலமாக நம்ம கீ காலமாக எடுக்கிறோமோ அந்த கோஎஃபிஷியன்ட் இங்கே கொண்டு வந்து போடணும். இப்போ இங்கே வந்து x2ங்கிற காலம் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ s2வை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், x2 போட்டு போகிறோம். இன்கேஸ் நம்ம x1ங்கிற காலம் எடுத்திருந்தோம்னா s2க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், x1 போட்டிருப்போம். ஓகேவா, அது எந்த ரோ எந்த காலம் எடுக்கிறோங்கிறத பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், இங்கே 1 ஆக்கிட்டோம், இங்கே 0 ஆக்கிட்டோம். இதுக்கப்புறம் எகெயின் என்ன பண்ணியிருக்கிறோம், ZJ மைனஸ் CJ கண்டுபிடிச்சிருக்கிறோம். இங்கே எல்லாமே பாசிட்டிவ் அண்ட் 0வாக கிடைச்சதுனால இந்த ஐட்ரேஷனோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இங்கே x1 கிடையாது, x2 மட்டும் இருக்கிறதுனால x2க்கு இங்கே என்ன நமக்கு b வேல்யூ இருக்குதோ அதுதான் x2ஓட வேல்யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, இதுதான் இதோட ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்லேருந்து தான் ஏதாவது கொஷின் கேட்பாங்க, அது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கும்போது புரியும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் 1 or 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். எக்ஸ்ட்ரா நீங்கள் கூட ஒரு ப்ராப்ளம் புக் PDF கொடுத்துருக்குறேன்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.